ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாட்டு சாமந்தி பூச்செடி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா விதை மூலமாக வளர்த்த செடி தான். நல்ல காஞ்ச பூ ஒன்று எடுத்து அதை மண்ணில் தூவி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே போதும், சூப்பராக வளர்ந்து வந்துடும். இந்த செடிக்கு மண் கலவைன்னு பார்த்தோம்னா நம்ம நார்மல் கார்டன் சாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ இருக்குது. இன்னும் நிறைய பூக்கள் வேணும்னா நம்ம கார்டன் சாயிலோட கொஞ்சம் மண்புழு உரம், கோகோ பீட்லாம் கலந்து வச்சோம்னா இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து நிழலில் வச்சுருந்தேன். ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெயிலில் வந்து மாற்றி வச்சேன். ஒரு 2 வீக்ஸ்லேயே மொட்டு விட ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துருக்கு. வெயிலில் வச்சதோடு சரி, அவ்வளோதான். நான் எந்த உரமும் கொடுக்கல. எப்பவுமே ரெகுலராக தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டு வந்தேன். நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறதுனால நம்ம வேணும்னா நம்ம காய்கறி வேஸ்ட்லாம் போட்டுக்கலாம். இதுவே தரையில் வச்சுருந்தா நம்ம வந்து எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை, தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் போதும். வளர்ப்பு முறைன்னு பார்க்கும்போது நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வரணும். கொஞ்சம் வெயில் படுற இடமா வச்சா போதும், அவ்வளோதான். இந்த செடிக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது இந்த பூக்கள் வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த பூக்களை வந்து கட் பண்ணி விட்டுடணும். இல்லைன்னா செடி வந்து வளராது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். பூச்சி தாக்கம்னு பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம கவனித்து ஒரு பூச்சி 2 பூச்சி இருக்கும்போது அது மேலே வந்து நார்மல் தண்ணி வந்து நம்ம ஃபோர்ஸாக அது மேலே அடித்து விட்டால் போதும், அதுக்கப்புறம் அது வராது. அதுக்கப்புறம் மழைக்கால பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா பூக்களுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பூக்களில் வந்து மழை நீர் ஸ்டோர் ஆகிட்டு பூ வந்து சீக்கிரமாக அழுகி போயிடுது. இந்த பூ பார்த்திங்கன்னா மழையில் வந்து நனைஞ்சிடுச்சு. ஒரு 2 டேஸ்லேயே ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் அந்த செடியை. நீங்களும் வீட்டில் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.